Hi friends, welcome to online coaching. இது tips and tricks section. இன்னைக்கான tips எதுல என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸல்ல இருந்து தான் இன்னைக்கான tips நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கான tips எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நம்ம எப்படி பார்கோடு ஜெனரேட் பண்றது அப்படிங்கறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, இங்க வந்து நான் சம் ரேண்டமா நம்பர் கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? சோ சம் நம்பர் இங்க நம்ம டைப் பண்ணியாச்சு. இதுக்கு பக்கத்திலேயே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பார்கோடு ஜெனரேட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, அதுக்கு முதல்ல கர்சரை இந்த இடத்துல வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நம்பர் டைப் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா, இந்த நம்பர் எல்லாத்தையுமே நம்ம டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த நம்பர் எல்லாத்தையுமே நம்ம எதுவா கன்வெர்ட் பண்ண போறோம், டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ண போறோம். எப்படி டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம அடிச்சு வச்சிருக்க நம்பரை அப்படியே செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹோம்ங்கிற ஆப்ஷனுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, சோ இந்த இடத்துல இந்த நம்பரை நம்ம கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த நம்பர்ல நமக்கு டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்க ஓகேன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? சோ இப்படியும் போலாம். அப்படி இல்லைன்னா இங்கேயே நமக்கு டெக்ஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கும், அது கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ ரெண்டு மெத்தடும் சேம் தான். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிடணும், நம்பரை டைப் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ஹோம் மெனுல போயிட்டு நம்பருங்கிற குரூப்புக்குள்ள நம்ம டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்துல கொண்டு கர்சரை வச்சிடலாம். இங்கதான் நமக்கு பார்கோட் ஜெனரேட் ஆகணும். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா ஈக்குவல்ங்கிறத டைப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஈக்குவல் டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸை கொடுத்துடலாம். ஈக்குவல் டபுள் கோட்ஸ், அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா பிராக்கெட் கொடுக்குறேன், அதுக்கப்புறமா இன்னொரு டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன், அதுக்கப்புறமா ஆம்பர்சண்ட் சிம்பிள் கொடுக்குறோம். ஓகேங்களா? சோ ஆம்பர்சண்ட் சிம்பிள் கொடுத்ததுக்கு அப்புறமா எந்த செல்லுக்கானதை நம்ம மாத்த போறோம் பார்கோடா அப்படிங்கறத அந்த செல்லை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் மாத்த போறது D5க்கானது இல்லைங்களா, அப்ப D5 அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். திரும்ப என்ன பண்றோம் அப்படின்னா ஆம்பர்சண்ட் சைனை கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா இந்த டபுள் கோட்ஸ் இங்க ஓபன் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இந்த டபுள் கோட்ஸை இங்க க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா பிராக்கெட் ஓபன் பண்ணிருந்தோம் இல்லைங்களா, அந்த பிராக்கெட்டையும் நம்ம இங்க க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த ஒரு டபுள் கோட்ஸ் ஓபன் பண்ணிருந்தோம் இல்லைங்களா, அந்த டபுள் கோட்ஸையும் நம்ம என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ ஈக்குவல் டபுள் கோட்ஸ் பிராக்கெட் டபுள் கோட்ஸ் ஆம்பர்சண்ட், அதுக்கப்புறமா நம்ம எந்த செல் ரெஃபரன்ஸ் கொடுக்குறோமோ அந்த செல் ரெஃபரன்ஸ் ஆம்பர்சண்ட், அதுக்கப்புறமா டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம், அதுக்கப்புறமா இந்த டபுள் கோட்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்துடலாங்களா. என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் நமக்கு பிராக்கெட்ல வரும். ஓகேங்களா? சரி, இது அப்படியே நம்ம டிராக் பண்ணிக்கலாங்களா. டிராக் பண்ணோம் அப்படின்னா மீதி இருக்கிறதுக்கும் அந்த ஃபார்மட் அப்படியே வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டிராக் பண்ணியாச்சு. சரி, இப்ப பார்கோட் ஜெனரேட் பண்றதுக்காக நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த வித்த. ஓகேங்களா? இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஹோம்ல ஃபாண்ட்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபாண்ட்டுக்குள்ள போங்க. இந்த ஃபாண்ட்ல பாத்தீங்கன்னா ஐடி நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இப்படியே மூவ் பண்ணீங்க அப்படின்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் வருது இல்லைங்களா, ஐடிங்கிறத எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ஐடின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? ஐடி அப்படிங்கிறது. ஓகேங்களா? அந்த ஐடி ஆட்டோமேஷன் HC39M அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க பார்கோட் வந்துருச்சு. ஓகேங்களா? நான் கொஞ்சம் சைஸை கம்மி பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, வந்துச்சுங்களா பார்கோடு. ஓகேங்களா? சரி, இந்த ஐடி ஆட்டோமேஷன் HC39M அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு இல்லைங்களா, இது மேல அப்படியே கிளிக் பண்ணுங்க, அங்கேயே நமக்கு தெரியும் பாருங்க ஃபாண்டோட இது. சோ இது வந்து எல்லா சிஸ்டம்லயும் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் தான் பண்ணணும். ஓகேங்களா? அதை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறமா ஃபாண்ட் ஃபோல்டருக்குள்ள கொண்டு போடணும். ஓகேங்களா? சோ அதோடைய ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க கூகுள்ல போயிட்டு ஐடி, இங்க நான் கொடுக்குறேன் பாருங்க, ஐடி ஆட்டோமேஷன், ஓகேங்களா, கேப்ஸ்ல தான் அடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, HC39M அப்படின்னு கொடுங்க. ஃபாண்ட் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபாண்ட் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? அந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி நீங்க அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பேனலை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ கண்ட்ரோல் பேனலை ஓபன் பண்ணிட்டு அதுல ஃபாண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபாண்ட்டை சர்ச் பண்ணிட்டு அந்த இது நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அது எங்க டவுன்லோட் ஆயிருக்குன்னு பாருங்க, அதை காப்பி பண்ணிக்கோங்க.
இந்த ஃபாண்ட் ஃபோல்டரை ஓபன் பண்ணி அதுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்படி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு தடவை ரீஸ்டார்ட்டும் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சோ ரீஸ்டார்ட் பண்ணினதுக்கு அப்புறமா நீங்க வந்து இது ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வரும். ஓகேங்களா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இத டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஐடி ஆட்டோமேஷன் HC 39M அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணத காப்பி பண்ணி கையில வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பேனலை ஓபன் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ கண்ட்ரோல் பேனல் உங்களுக்கு ஸ்டார்ட்டுக்கு போகும்போதே தெரியும், அதுல ஓபன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அங்க ஒரு சர்ச் பட்டன் மாதிரி இருக்கும், அதுல போய் கண்ட்ரோல்னு டைப் பண்ணா கூட வந்துடும். ஓகேங்களா? அதுல ஃபாண்ட்னு சர்ச் பண்ணுங்க. அந்த ஃபாண்ட்டுக்குள்ள போயிட்டு நீங்க பேஸ்ட் அப்படின்னு பேஸ்ட்னா கண்ட்ரோல் வியோ இல்ல ரைட் கிளிக் பண்ணி பேஸ்டோ கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபாண்ட் வந்து அதுக்குள்ள போயிடும். ஆச்சுங்களா? சோ அதுக்கப்புறமா நம்ம நம்பரை டைப் பண்ணிட்டு அந்த நம்பரை டெக்ஸ்டா மாத்தணும். அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இதை அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.